ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாயங்கால நேரம் காஃபி போடலான்னு கிச்சனுக்கு வந்தேங்க. காஃபி போட ஆரம்பிக்கிறப்போ எனக்கு வந்து அம்மாவினுடைய நினைவுகள் தான் அப்படியே மனசில் ஓடிட்டுருக்கு. ஊரில் இருக்கிறப்போ வெக்கேஷனில் அம்மா அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க. நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எனக்கு காஃபி போடுறது கொஞ்சம் லேட் ஆகணுன்னாலும் அம்மாவுக்கு போடணுங்கிறதுக்காக மெனக்கிட்டு சீக்கிரமே நான் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு காஃபி போட்டு அம்மா அதுக்குள்ளே வாஷ்ரூம் போயிட்டு வந்து ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அதை ரஸ்க்கு வச்சுக்கிட்டு, ஏன்னா காஃபியோடு சேர்த்து அம்மா ரஸ்க் சாப்பிடுவாங்க. காஃபி போட்டுட்டு வந்து கொஞ்சம் கூடுதலான காஃபியே, ஏன்னா வழக்கமாக குடிக்கிற காஃபி வந்து ரஸ்க் இது பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக காஃபி தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நிறைய காஃபி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக போட்டு அம்மாவுக்கு கொடுக்குற அந்த ஞாபகங்கள். காஃபி முடிச்சுட்டு குளிக்கிறப்போ வாஷ்ரூம் வரைக்கும் அம்மா அழைச்சிட்டு போவேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வயசான காரணத்தினால மெதுவாக பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு குளித்து முடித்த பிறகும் அழைச்சிட்டு வர்றது. அப்புறம் குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு தலையை துவட்டுவாப்பில் அம்மா. தலையை துவட்டி முடித்த பிறகு அது காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அப்போ அம்மாவினுடைய அந்த கூந்தல் மனம் வந்து அவ்வளவு சிறந்த மனமாக இருக்கும். அம்மாட்ட சொல்லி விளையாடுவேன், என்னம்மா வாசமாக இருக்குது, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுற, சும்மா விளையாட்டு கேட்பேன். எல்லாமே நினைவுகள் ஆகிவிட்டன. இப்போ காஃபி போடுறப்போ இதே இந்த மாயவரத்தில் உள்ள ரிலையன்ஸ் காஃபி, அதுதான் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு, சகோதரிகளுக்கு, அம்மாவுக்கு டிப்பிக்கலாக அந்த ரிலையன்ஸ் காஃபி தான். சரின்னு சொல்லிட்டு இந்த ரிலையன்ஸ் காஃபி ஊர்லேருந்து வர்றப்போ எடுத்துகிட்டு வர்றது. இந்த காஃபியை போடுறப்போ அம்மாவின் நினைவுகள், ஒரு செயலிலுமே அம்மாவின் நினைவுகள் தான் வருது. ஆக்சுவலாக இந்த செயல்னு இல்லை, எந்த செயலுமே அம்மாவின் நினைவுகள் தான் வருகிறது. அம்மா இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்த செகண்டே மனதும் தொண்டையும் அடைக்கிறது. யா அல்லாஹ், அம்மாவுக்கு மண்ணறை விசாலமாக்கு, சிறந்த சொர்க்கத்தை அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் கொடு, எங்கள் அனைவருக்கும் மன அமைதியையும் கொடு. ரொம்ப அதாவது ஒரு செயலிலும் அம்மாவை சார்ந்து தான் நான், என்னோடய சகோதரிகள், என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்தது. இப்போ இந்த ரிலையன்ஸ் காஃபி போட்டு வடிகட்டுறப்போ அம்மாவினுடைய ஞாபகம் வருது. ஏன்னா ரிலையன்ஸ் காஃபி போடுறப்போ நான் நார்மலாக இப்போது சுகர்லாம் போட்டுக்க மாட்டேன். அம்மா இந்த ஜாகரி, வெல்லம், நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் போட்டுக்குவாங்க. அதை டிப்பிக்கலாக தண்ணியில் கரைச்சி ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு இது வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதன்படி கேட்டுக்கிட்டு செய்கிறது. ஊருக்கு போனால் யாருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன்? எனக்கே காஃபி போட்டு குடித்தாலும் அம்மாவுக்கு போட்டு கொடுக்குற அந்த இது வருமா? வாழ்க்கை அவ்வளோதாங்க. ஒன்றுமே இல்லாத இந்த வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ போராட்டம், மனஸ்தாபங்கள், தேவையில்லாத பிடிவாதங்கள், ஈகோ, எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில். இருக்கிற வரைக்கும் அன்பாக, பாசமாக, சந்தோஷமாக, எல்லோரிடமும் இணக்கமாக, அன்பாக, மனிதாபிமானத்துடன், சகோதரத்துவத்துடன், இன்முகத்துடன், சந்தோஷத்துடன் இருந்து விட்டு போகலாம். இருக்கிற இந்த ஒரு 60-70, அதிகபட்சம் 80, ஈவன் 100ன்னே வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கையில் என்னத்தை இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம சாதிச்சிட போகிறோம்? ஒன்றுமே இல்லை. கடைசியில் எல்லாம் கிரேவி யார்டுக்கு தான் போகிறோம். ஓகேங்களா? 6 அடி தான் எல்லாம் தாங்க நமக்கு சாஸ்வதம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அவங்க காஃபியை வடிகட்டிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வர்றப்போ அம்மாவோட நினைவுகள் வந்தது. நான் தனியாக இருக்கிறதுனால பல நினைவுகள் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அஃப்கோர்ஸ் சகோதரிகளிடத்தில் அடிக்கடி இப்போது அம்மாவுக்கு பதிலாக சகோதரிகளிடத்தில் கால் பண்ணி பேசுகிறேன், குடும்பத்தாரிடத்தில் கால் பண்ணி பேசுகிறேன். வேறு என்ன தான் பண்ண முடியும்? இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும். ஓகே கைஸ், காஃபி போட்டாச்சு. போட்டு வடிகட்ட வேண்டியது தான். வடிகட்டிட்டு காஃபியை குடிப்போம். அம்மாவை நினைத்து கொண்டே ஒரு செயலிலும், எந்த செயலாக இருந்தாலும் அது அம்மாவோட ரிலேட் பண்ண தான் தோணுது. ஆக்சுவலாக இந்த சமயத்தில் அம்மாவுக்கு கால் பண்ணுவேனே, இந்த சமயத்தில் இது அம்மாவுக்கு போடுவேனே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க.
வேறு வழியில் உலகம் வந்து மனிதர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள்ங்க. மனிதர்களை விட பலவீனமான ஒரு 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 இது இல்லைங்க. ஆனால் அந்த பலவீனத்துலேயும் எவ்வளவு அட்டூழியங்கள் மனிதர்கள் இல்லையா? எவ்வளவு மனுஷர்கள் வந்து தாங்கள் தான் பெரியவர்கள், தாங்கள் தான் இந்த உலகத்தில் வந்து அப்படியே நிரந்தரமாக இருந்து விட போகிறவர்கள்னு எவ்வளவு ஆணவம், அட்டூழியம், அடுத்தவர்களுக்கு அநியாயங்கள், இதற்கெல்லாம் வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம சிந்திச்சு பார்க்குறதில்ல இல்லைங்களா? வரேன் இருங்க, முடிச்சுட்டு இந்த வீடியோவே முடிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு வர்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட அம்மா அத்தா இருவருமோ இந்த 2 பேரில் ஒருவரும் இருந்தால் அடிக்கடி இந்த எல்லா வீடியோவிலும் நான் அதான் சொல்கிறேன், தயவுசெய்து பெற்றோர்களை வந்து வேகமாக பேசிடாதீங்க, பெற்றோர்களை கண்டும் காணாமல் இருந்துடாதீங்க. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர்களுடைய நலனுக்காக சொல்லவில்லை, உங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன், நம் அனைவருடைய நலனுக்காக சொல்கிறேன், நம் மன அமைதிக்கு. பெற்றோர்களை விட சிறந்த ஒரு மனிதர்கள் யாரும் நமக்கு இருந்துவிட போவதில்லை. அதை நான் வந்து அந்த விஷயத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை நான் அந்தளவுக்கு அழுத்தி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம், என் அம்மாவை இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கிறேன். இருந்தப்போ ரொம்ப பாசமாக, ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட்டாக, ரொம்ப ஒரு இணக்கமாக இருந்து தாங்க முடியல என்னால். அப்படி இருக்கிறதுனால தான் அதனுடைய அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால தான் ரொம்ப ஊடுருவுது. இல்லாதவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? நம்ம வந்து இம்மை மறுமையை நம்புகிறோம். இந்த உலகம் மட்டும் இல்லை, மறுமையிலும் சொர்க்கம் நரகம் இருக்குது. தாயினுடைய கோபத்தை, தாயினுடைய துன்பத்தை ஒரு மகன் அல்லது மகள் பெற்றவங்களுக்காக ஒருத்தவங்க வந்து பெற்றவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு ஒருத்தவங்க மரணிச்சிட்டான்னா, அல்லது ஒரு தாயினுடைய நோவினையோடு ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைங்களால் செய்யப்படுகின்ற நோவினையோடு சபித்து கொண்டே அல்லது துன்புற்று கொண்டே, சபிக்க கூட வேணாம், துன்பத்தோடு இப்படி செஞ்சிட்டாங்களே பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இறந்து போவார்கள் எனில் கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாதுங்க. தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஊரில் வந்து தாயை ரொம்ப இது பண்ணுறீங்க, சட்டை செய்வதில்லை, முதியோர் இல்லத்தில் விடுறது. ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே அந்த கட்டத்துக்கு இந்த வயசுக்கு வரதாங்க போகிறோம். அந்த அறிவு கூடவா இல்லை? இப்போ பணம் சம்பாதிச்சுட்டா என்ன இருக்க போகிறது, இன்னொரு 40, 50, ஈவன் 70, 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் போகிறது எங்கேங்க? கிரேவ் யார்டு. ஓகேங்களா? மயானத்துக்கு தான் போகிறோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம். பெற்றோர்களுக்கு சிறப்பான அன்பு செய்வோம். ஓகே கைஸ், எனது எண்ணங்களை உங்களுடன் ஷேர் பண்ண தோணியது. தேங்க்யூ.